Hi students, welcome to NEET Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டால என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அட்மிஷன் இப்போ போட போறீங்க, ஓகேங்களா? சோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட NEET Optics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும்? போத் கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் லெட்டர், அலாட்மெண்ட் ஆர்டர், அலாட்மெண்ட் லெட்டர், அலாட்மெண்ட் ஆர்டர், அலாட்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் காலேஜஸா இருந்துச்சுன்னா 18,073 ரூபா பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துடலாம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸா இருந்துச்சுன்னா 4.5 லட்சம், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா இருந்துச்சு அப்படின்னா 5.5 லட்சம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவா இருந்தா 13.5 லட்சம் நீங்க பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் எடுப்பீங்க. 13.5 லட்சத்தை சாதாரண ஒரு மனுஷனால, ஒரு மனிதனால பேங்க்ல போயிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்ப நீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போயிட்டு என்ன சொல்லணும்னா, என்னோட லிமிட்டை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொன்னீங்கன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி தருவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்ததுக்கு அப்புறம் நீங்க 13 லட்சத்தை டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் நீங்க எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபைல்ல இருக்கக்கூடியது அலாட்மெண்ட் ஆர்டர் தான் ஃபைல்ல இருக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது அட்மிட் கார்டு. NEET 2024 அட்மிட் கார்டு வேணும். அட்மிட் கார்டு யார் யார்கிட்ட இல்லையோ கரெக்டா போயிட்டு நம்மள NTN வெப்சைட்ல நீங்க போய் எடுத்துக்கலாம். அது அவைலபிளா இருக்கு, ஓகேங்களா? அட்மிட் கார்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்பா. அட்மிட் கார்டுனால ஹால் டிக்கெட்னாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் NEET 2024 ஸ்கோர் கார்டு. ஸ்கோர் கார்டுங்கிறது ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு வேணும். இப்ப ஜூலை மந்த்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு அப்புறமா ஒன்னு ரிலீஸ் பண்ணாங்களா, அந்த 5 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு பண்ணாங்க தெரியுமா, -5 மார்க், அந்த போனஸ் மார்க் ரிமூவ் பண்ணாங்களா, அந்த ஸ்கோர் கார்டை நீங்க எடுத்துக்கணும். மாத்தி தவறி அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ஸ்கோர் கார்டை எடுத்துக்காதீங்க, அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது 10th 11th 12th மார்க் ஷீட் எடுத்துக்கணும். 12th மார்க் ஷீட் எடுத்துக்கணும். ஆனா எல்லாத்தையும் ஒரிஜினலை கொடுக்கணுமா? ஒரிஜினலை கொடுக்காதீங்க. 10th 11th 12th மார்க் ஷீட்டை பொறுத்த வரையும் ஒரு 5 கலர் காப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. 5 கலர் அண்ட் 5 பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டுக்கோங்க. 5 கலர் காப்பீஸ் 5 பிளாக் அண்ட் ஒயிட்ல எதுக்கும் போட்டு வச்சுக்கோங்க. அழுகி போறது கிடையாது, ஓகேங்களா? தேவைப்பட்டா கொடுக்க போறோம், தேவையில்லைன்னா வீட்டுக்கு கொண்டு வர போறோம், வேஸ்ட் ஆகாது, ஓகேங்களா? ஸோ 5 கலர் காப்பி போட்டுக்கோங்க, 5 பிளாக் அண்ட் ஒயிட் போட்டுக்கோங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்னே போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் ஃப்ரண்ட் மட்டும் போதும்னு சொல்றாங்க. எதுக்கு நம்ம எடுக்கும் போதே முன்னெச்சரிக்கையா கரெக்டா எடுத்துடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துச்சுன்னா 10th சர்டிஃபிகேட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 11th 12th. அதே மாதிரி அட்மிட் கார்டு ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு ஸ்கோர் கார்டு டைரக்டா நீங்க வந்து NTN வெப்சைட்ல போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுங்க. அப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கும். எடுக்கும் போதே ஒரு 7 to 8 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. 7 to 8 காப்பீஸ் எடுத்துக்கோங்க, தேவைப்படும். இல்லைன்னா வீட்டில் வந்து ஃபைலில் மேக் பண்ணி வச்சிருங்க, ஓகேங்களா? உங்களோட ஞாபகார்த்தம் நீங்கள் வாங்கின மார்க்கை வந்து ஸ்கோர் கார்டை ஃபைலில் மேக் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்பட்டோம். ஏன்னா எதா இருந்தாலும் முன்னெச்சரிக்கை அட்வான்ஸ்டா நம்ம இருக்கணுமே தவிர வந்து அட்வான்ஸ் இல்லாம இருந்தோம்னா அந்த இடத்துல போயிட்டு தடுமாறக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு காலையில நீங்க 9 மணிக்கு போறீங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன், அட்மிஷன், ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் செக் பண்ணுவாங்க உங்களோட சர்டிஃபிகேட்டை, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்து மாடரேட், அதுக்கப்புறம் தான் ஃபைனல். ஃபைனல்ல இருக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட் ரொம்ப செக் பண்ணுவாங்க, டீப்பா செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம தவறு பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க தவறு பண்ணீங்கன்னா திருப்பி செக் பண்ற ஒரு நிலைமை ஏற்படும். அப்ப அட்மிஷன் ஆல்சோ டிலே ஆகும். ஸோ எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா பண்ணிக்கோங்க. 7 to 8 காப்பீஸ் வந்து ஒரிஜினல், ஐ மீன்ஸ் கலர் காப்பி எடுத்துக்கோங்க. அட்மிட் கார்டு ஸ்கோர் கார்டு வந்து கலர் காப்பி எடுத்துக்கோங்க. 10th 11th 12th வந்து 5 கலர் காப்பி 5 பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டிசி வந்து ஒரிஜினல் தான்ப்பா நீங்க கொடுக்கணும். எதுக்குனாலும் நீங்க ஒரு A3 பேப்பர்ல ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, ஒரிஜினல். இப்ப இல்ல, பின்னாடி எப்பயாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த விஷயத்துக்குல பட் ஏதாச்சும் நம்ம படிச்சோம், ஓகேங்களா? ஃபியூச்சர்ல எதுக்காச்சும் தேவைப்படும் அந்த டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ங்கிறது, ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்க அங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கலர் காப்பி போட்டு ஒன்று நீங்க வச்சுக்கோங்க. பட் ஒரிஜினலா டைரக்டா நீங்க அவங்ககிட்ட கொடுக்கணும் காலேஜ்ல. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பாத்தீங்க அப்படின்னா, சாரிப்பா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாருக்கு மட்டும் தான் தேவைப்படும்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது, தெளிவா புரிஞ்சுக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இது எக்ஸப்ஷன், ஓகேங்களா? மிச்சம் எல்லாமே ஈக்குவலா இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படாது, கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்க்கு மட்டும் தான் தேவைப்படும். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு ஓப்பன் சீட் ஜென்ரல் தான். ஓகேங்களா, ஓசியில் நீங்கள் போவீங்க. ஓகேங்களா, அது பிசியாக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே ஓசி கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் தான் நீங்கள் போவீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரொம்ப 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 முக்கியமானது போனாஃபைட் சர்டிஃபிகேட். போனாஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல தான் நான் படிச்சு இங்க கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எடுக்க போறேன் அப்படிங்கிறவங்களுக்காண்டி இது. அப்ப 6th to 12th வந்து தமிழ்நாட்டில் தான் நான் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் சர்டிஃபிகேட், ஸ்டூடெண்ட்டோட ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து போனாஃபைட் சர்டிஃபிகேட், ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐசிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே தேவைப்படாது. பட் அது வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் பேரண்ட் சர்டிஃபிகேட். பேரண்ட் சர்டிஃபிகேட் என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரூஃப் சர்டிஃபிகேட். ப்ரூஃப் மீன்ஸ் ஆதார் ஆர் பாஸ்போர்ட் எது வேணா எடுத்துக்கலாம். ப்ரூஃப் சர்டிஃபிகேட் என்னைய பொறுத்தவரை ஆதார் எடுத்துக்கிறது பெஸ்ட்பா, ஆதார் எடுத்துக்கிறது பெஸ்ட். பட் இந்த பேரண்ட் சர்டிஃபிகேட்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையும் பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. பட் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய ஆதார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்தவரையும் நம்ம எழுதியிருக்கக்கூடிய எல்லாமே முக்கியம். செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை பொறுத்தவரையும் நம்ம எழுதியிருக்கக்கூடிய எல்லாமே முக்கியம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, பேரண்ட் சர்டிஃபிகேட்ல கம்யூனிட்டி தேவை கிடையாது. பட் ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னுடைய ஆதார் ப்ரூஃப். ஸ்டூடெண்ட்னுடைய ஆதார் ப்ரூஃப். ஆதார் ப்ரூஃப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை ஜஸ்ட் ஒரு கலர் காப்பி ஒரு 5 கலர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து பாத்தீங்கன்னா 5 போட்டுக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு 5 காப்பி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க ஒரிஜினலா தான் சப்மிட் பண்ணணும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபியூச்சர்ல தேவைப்படும் நினைச்சீங்கன்னா ஒரு காப்பி கலர் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. காப்பீஸ் கலர் ஜெராக்ஸ் உங்களுக்கு சேஃப்டிக்கு நீங்க ஃபியூச்சர்ல தேவைப்படும்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் தான் கொடுக்கணும் தேவையில்லை, கலர் காப்பி மட்டும் கொடுத்தா போதும். கலர் காப்பி ஒரு 5 கலர் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது கம்யூனிட்டியை பொறுத்தவரையும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆல்சோ 5 கலர் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, அதுவே போதுமானது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒரு 10 எடுத்துக்கோங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 10ல ஒரு 7 போட்டோ வந்து வித் நேம் அண்ட் டேட்டோட இருக்கணும். நீங்க அட்மிட் கார்டு ஐ மீன்ஸ் நீட் அப்ளிகேஷன் போட்டீங்க தெரியுமா, நேம் அண்ட் டேட்டோட இருக்கணும். நீட் அப்ளிகேஷன் போட்டீங்க தெரியுமா, அப்ப நீங்க எடுத்தீங்க தெரியுமா, அந்த டேட் அந்த நேமோட ஒரு 7 போட்டோ எடுத்துக்கோங்க. 3 போட்டோ வந்து வித்தவுட் நேம்ல எடுத்துக்கோங்க. வித்தவுட் நேம் அண்ட் டேட்ல எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், போதுமானது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபீ ரிசிப்ட். நீங்க பே பண்ணி தெரியுமா, 13 லட்சம் பே பண்ணீங்களா, இல்ல 4 லட்சம் பே பண்ணீங்களா, இல்ல 18,073 ரூபாய், எந்த காலேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அந்த காலேஜஸ்க்கு பே பண்ணி தானே நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துப்பீங்க. அப்ப ஃபீ ரிசிப்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. பட் நீங்க ஒரிஜினலா தான் சப்மிட் பண்ணணும். பட் இருந்தாலும் ஒரு 5 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. சப்சிக்வெண்டா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல கேட்பான். இவ்வளவுதான்ப்பா நம்மளுக்கான டாக்குமெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகேங்களா, நிறைய பேர் கேட்குறீங்க அஃபிடவிட்லாம் சொல்றாங்க. அஃபிடவிட்லாம் நீங்க எதுவும் பண்ணணும்னு தேவையில்லை, காலேஜ்லேயே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. காலேஜ்லேயே அட்வொகேட்டை வச்சிருப்பாங்க. அந்த அட்வொகேட் மூலியமா அஃபிடவிட் எழுதி வாங்கிக்குவாங்க. அந்த பாண்டு மேக் பண்றது, இஎஸ்ஐசியா இருந்தா பாண்டு மேக் பண்றது, மற்ற ஏதாச்சும் இந்த காலேஜினுடைய ப்ராசஸ் என்னதுன்னா இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ரெகுலரிட்டி இருக்கணும், இப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த மாதிரி தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிற அஃபிடவிட் எல்லாமே வந்து வக்கீல் மூலியமா வந்து எல்லாமே மேக் பண்ணி தருவாங்க. அதில் நீங்க கையெழுத்து மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயோ 1500 ரூபாயோ பே பண்ண சொல்லுவாங்க. அதை மட்டும் பே பண்ணிட்டு நீங்க அந்த அஃபிடவிட்டை வாங்கிட்டு வந்துக்க வேண்டியதுதான். பட் நீங்க கைப்படையா எடுத்துட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இவ்வளவு மட்டும்தான் இருக்கு. திருப்பியும் சொல்றேன், ஜெராக்ஸ் போடுறதுக்கு சோம்பேத்தனம் பண்ணாதீங்க, காசை பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஜெராக்ஸை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு போங்க. இப்போ நான் 7ல இருந்து 8 காப்பின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா. ஸோ அதெல்லாம் நீங்க போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். என்ன ஒரு 200 ரூபாய்க்குள்ள செலவு தான் வரும். அலாட்மெண்ட் ஆர்டர் ஆல்சோ உங்க வசமா ஒரு 2 காப்பீஸ் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்பாட்ல ஏதோ மிஸ் ஆகுது செய்யுதுன்னா இதை காமிச்சுக்கலாம் நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர். ஸோ இல்லையா, திருப்பி கூட நம்ம அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கலாம். ஃபீ ரிசிப்ட் எதுக்கு 5 கலர் போட சொல்றேன், ஏன்னா ஒரிஜினல் தானே போய் சப்மிட் பண்ண போறோம். ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா
ஸோ 5 காப்பிங்கிறது நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது தொலைஞ்சா கூட நம்ம இதை காமிச்சிக்கலாம், சார் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு, ஸோ இதை நான் கலர் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருந்தேன், ஸோ தாங்க சார் அப்படின்னு காமிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஃபார் போத் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.